கொங்கு ஈஸ்வரன் கட்சியில் கொங்கு ஈஸ்வரன் தவிர வேறு யாரையும் தெரியுமா? தெரியாது. இதெல்லாமே தனி மனிதர்களை தாங்கி நிற்கிற கட்சி தான். இப்போ அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் தலைவராக வருவாங்க. ஆனால் இவர்களெல்லாம் தனி மனித ஒன் மேன் பார்ட்டி தான். அதனால் அதிலிருந்து உடைப்பது என்பது சாத்தியமே இல்லை. ஏன்னா இப்போ தலித் இளைஞர்களுக்கு ஒரு கட்சி வேணும். அந்த கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால் கொங்கு ஈஸ்வரன் சொல்லுகிற அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த அரசியலுக்கே 6 மாதம் தான் ஆச்சு. நீங்கள் திமுகவில் அவர் சபரீசனோடு நெருங்கிய நண்பர். நீங்கள் திமுக காரர் அல்ல, சபரீசனோட நெருங்கிய நண்பர். இல்லை தேர்தல் வியூகம் வகுக்கிறது பெண் நிறுவனம் சார். என்ன தேர்தல் வியூகத்தை வகுக்க போகிறாங்க? கருணாநிதி ஜெயலலிதாவை தேர்தல் இந்த அர்ஜுன் ரெட்டிகளை நம்பியும் பிரசாந்த் கிஷோர் நம்பியும் எலெக்ஷன்னாங்க. அதாவது காலம் நவீனப்பட இவர்கள் அதை நவீனப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் இல்லை. விஜய்க்கு ஒரு 2 லட்சம் பேர் வந்தான். இந்த 2 லட்சம் பேருக்கு எந்த பிரசாந்த் கிஷோரும் எந்த பெண் நிறுவனம் சொன்னான்? எதுவுமே இல்லை. சினிமா கிளாமர், சினிமாவில் விஜய் தெரியும், அதனால் வந்தான். அதே தான் அர்ஜுன் ரெட்டி கதையும். அர்ஜுன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் சபரீசனுக்கு நெருங்கிய நண்பர். சபரீசன் மூலம் முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கார். நாடாளுமன்ற சீட்டு கேட்குறாரு, அவர் சபரீசன் கொடுக்கல. உடனே கோச்சிட்டு வெளியே சிறுத்தையில் துணை பொதுச் செயலாளர், சிறுத்தையுடைய மாநாட்டுக்கு செலவு பண்ணுறாரு. அந்த திருச்சி மாநாட்டுக்கு செலவு பண்ணுறாரு, கள்ளக்குறிச்சி மாநாட்டுக்கு செலவு பண்ணுறாரு. செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதனால் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் கொடுத்துருக்காரு. இதுதானே தவிர விடுதலை சிறுத்தைகளை எந்த காலத்திலையும் ஒரு சிறு அந்த தூணிலிருந்து ஒரு தூசை கூட தட்டி எடுக்க முடியாது. இதுதான் யதார்த்த நிலை.